என் சொல் கேளீர் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்த்துக்களும் குறிப்பா அன்பான வாழ்த்துக்கள். இறைவழினாலே அன்பு தானங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த பனி சூழ்ந்த இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு அருமையான விழாங்க, கிறிஸ்துமஸ். இதை நினைச்சு பாருங்களேன், எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. என்ன லைட்ஸு, அதோட கிறிஸ்மஸ் ட்ரீ. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல பார்த்தீங்கன்னா நிறைய பரிசு பொருட்கள்லாம் வச்சு தொங்க விட்டு வீட்டில் அழகு பண்ணியிருப்பாங்க. சீரியல் செட்டு கலர்ஃபுல்லாக. அதை நினைச்சாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்க. இந்த மகிழ்ச்சி குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் இருக்குங்க. அந்த கிறிஸ்மஸ் வந்தாலே ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாருங்க, நிறைய போட்டிகள் நடத்தி பரிசு பொருட்கள். ஒரு பையன் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வேஷம் போட்டு அவன் எல்லாருக்கும் பரிசு கொடுக்குற மாதிரி, பிற மத நண்பர்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்றது மாதிரி இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு அருமையான கொண்டாட்டம். பார்த்தீங்களா? இந்த கொண்டாட்டத்தில் பாருங்க, கிறிஸ்துவ மக்கள் தங்களுடைய பிற மத நண்பர்களுக்கும் போய் வீட்டுக்கு போய் கேக்கு கொடுத்து வாழ்த்து சொல்லிட்டு வர்றது இருக்கு பாருங்க. அந்த கேக்குனாலே எல்லா குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பெரியவங்களுக்கும் அது பிடிக்கும். கேக், அதுலேயும் ப்ளம் கேக், அடேங்கப்பா, எல்லா பசங்களும் அதை வாங்கி சாப்பிட்டு மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே போயிடுவாங்க. இந்த மகிழ்ச்சியின் உச்சம்தான் கிறிஸ்துவின் பிறப்புங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறதாங்க அன்பின் உச்சம். அதாங்க கிறிஸ்து பிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கிறிஸ்துவ நண்பர்களுடைய வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா அழகான முறையில் ஒரு குடில் அமைச்சிருப்பாங்க. அந்த குடில் எப்படி பனிமூட்டத்தோட எப்படி அழகாக உருவாக்கியிருப்பாங்க. அந்த குடிலுக்குள்ள என்னென்ன இருந்திருக்கு, இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாரு, என்னென்ன சூழல்ல இருந்தாரு, அந்த பிறப்பின் போது யார் யார் கூட இருந்தாங்க, இதெல்லாம் வச்சு அழகா ஒரு குடில் அமைச்சிருப்பாங்க. இப்படி இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதுல எந்தெந்த பொருளை எங்கெங்க வைக்கிறதுன்னு சொல்லி தங்களையே அவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஒரு கிரியேட்டிவ் மைண்டை உருவாக்கி, இந்த பொருளை இதில் வச்சா நல்லா இருக்குமா, இல்லை இந்த இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இதை வச்சா நல்லா இருக்குமா, குடிலுக்கு மேலே ஏஞ்சல் தொங்க விடுறோம், இது இந்த பக்கமும் ஒரு ஏஞ்சல் இருந்தால் நல்லா இருக்குமா, இப்படின்னு ஒவ்வொன்றா கற்பனை பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு கிரியேட்டிவை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம்ங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த குடில்ங்கிற அமைப்பு எங்கெங்க வச்சிருப்பாங்க? தேவாலயத்தில் வச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய மால் கடைகளில் வச்சிருக்கிறாங்க, மக்கள் இருக்கக்கூடிய பொது இடங்கள்ல கூட இந்த குடிலாம் வச்சிருக்கிறாங்க. இந்த குடில், அந்த குடிலுக்குள்ள என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இருப்பாரு, மரியாள், சூசையப்பர், இவங்களோட இடையர்கள், 3 ராஜாக்கள். அது மட்டும் இல்லைங்க, ஆடு, மாடு, குதிரை, ஒட்டகம், இது அங்கே வச்சு அந்த இது அழகாக மிருகங்களோட சேர்த்து வச்சிருப்பாங்க. இந்த குடிலுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குடில் முதல்ல கிபி 1223 வருஷத்துல அசிசியின் பிரான்சிஸ்னால தான் இது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த உருவாக்குனதுல அவர் அப்ப என்ன பண்ணாராம், உயிருள்ள விலங்கினங்களையும் மனிதர்களையும் அது மாதிரியா வச்சதாக நம்பப்படுதுங்க. அப்ப நம்ம இவ்வளவு நிகழ்வுகள்லாம் இந்த கிறிஸ்துமஸ்ல வரும்பொழுது நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம குழந்தைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி பாருங்க. இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் பாருங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொண்டு எல்லா அன்பையும் வெளிப்படுத்துவோம். பக்கத்து வீட்டுக்காரர் மட்டும் இல்லை, நண்பர்கள் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கூட நம்ம என்ன செய்வோம், வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அப்பெல்லாம் வாழ்த்து அட்டைங்க, ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய பெரிய அதிகாரிகளாக இருக்கட்டும், அல்லது தங்களுடைய உறவினர்கள், வயதானவர்கள், அல்லது நம்ம தாய் மாமன், மச்சான், மாமன், உறவுகள் எல்லா பேத்துக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாழ்த்து அட்டையை வாங்கி அதில் தங்களுடைய எண்ணங்கள், தங்களுடைய எண்ணத்தை எப்படி எழுதுவாங்க, பாச உணர்வோட ஒரு விதமான அன்பு பரிமாற்றத்தை கடிதம் மூலமாக எழுதி அதை அவங்க என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே பாருங்களேன், இந்த அப்போயெல்லாம் அந்த வாழ்த்து அட்டை வாங்குறதுக்கு ஒரு கூட்டமே போகும். கடைகளில் அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. அந்த எவ்வளவு டிசைன்ஸ் வச்சுருப்பாங்க, இயேசு கிறிஸ்து பிறக்கிற மாதிரி உள்ள குடில் மாதிரி, அதுக்குள்ள பக்கத்தில் தனிப்பட்ட விதமாக ஒரே இயேசு கிறிஸ்து, பாலகன் இயேசு மட்டும், இப்படி நிறைய இருக்கும். இது எல்லாத்தையுமே வாங்கி அவங்க தங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு பூராமே என்ன செய்கிறாங்க, கைப்பட எழுதி தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறாங்க. ஆனால் இப்போ
அறிவியல் ரீதியாக நிறைய டெக்னிக்கல் விஷயம் ஆகி போச்சு. அதனால செல்ஃபோனில் ஹாய் ஹாப்பி கிறிஸ்மஸ் அவ்வளோதான், ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விட்டு இப்படி போயிடுது. இதை பழைய நினைவுகள் அப்படி நினைக்கும் போது நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தானங்க இல்லைங்க. பொதுவாக எல்லா கடவுள்களுமே மனிதர்களை நேசித்தது மாதிரி மிருகங்களையும் நேசிச்சிருக்கிறாங்க. அதில் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து கூட கையில் ஒரு ஆட்டுக்குட்டியை கையில் வச்சிருப்பார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அந்த கிறிஸ்மஸ் விழாவில் இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி இருக்குது தெரியுமா? அதாங்க நம்ம தாத்தா, கிறிஸ்மஸ் தாத்தா. அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் தங்களுடைய நான் அவர் வாங்கிட்டு வந்த பரிசு பொருட்களை எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து அவரும் மகிழ்ச்சி அடைஞ்சு குழந்தைகளையும் மகிழ்ச்சிக்கிறாரு. நான் ஒன்று கேட்குறேன், ஒரே ஒரு விஷயம். இந்த கிறிஸ்மஸ் தாத்தா இருக்கார் இல்லையா, சாண்டா கிளாஸ், அவருடைய வாகனம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வேற ஒன்றும் இல்லைங்க. அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவினுடைய வாகனம் எதுன்னு கேட்டிங்கன்னா பறக்கும் மான். அந்த சேரட்டில் அப்படியே வருவார் பார்த்துக்கங்க, அப்படியே மான் போட்டு அழகாக அப்படி பறந்து வரும். அப்படி பறந்து வரப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் போய் அது இறங்கி அவர் கொண்டு வந்த பரிசு பொருட்களை எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து சாண்டா கிளாஸ் மகிழ்ச்சி அடைகிறதோட இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையும் மகிழ்ச்சி அடைய வைப்பார். ஒரு சிலர் வந்து கித்தார் இசைக்கருவிகளோட போயெல்லாம் பரிசு பொருட்களோட போவார். இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு பாருங்க. இன்னும் ஒரு செய்தி இந்த கிறிஸ்மஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. வேற ஒன்றும் இல்லை. இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னாலே டிசம்பர் 25ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லா நாடுலையும் இதை கொண்டாடுறாங்க. ஆனால் உலகில் இன்னும் சில நாடுகள், அதாவது ஒரு 15 நாடு இந்த கிறிஸ்மஸ் நாளில் இந்த 25ல் கொண்டாடுறதே இல்லைங்க. அப்போ எப்போ கொண்டாடுவாங்க நீங்கள் கேட்கலாம். வேற ஒன்றும் இல்லைங்க, ஜனவரி மாதம் 7ஆம் தேதி கொண்டாடுறாங்கங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா, எகிப்து, இஸ்ரேல், உக்ரைன், பல்கேரியா, இந்த மாதிரி நாடுகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதி அதை கொண்டாடுறாங்க. இந்த 7ஆம் தேதி கொண்டாடும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜனவரி 1 நியூ இயர் அந்த நாளில் இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் அவ்வளோ அழகாக ரஷ்யாவில் கொண்டாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிறாங்க. இப்படி நம்ம பல்வேறு தகவல்கள் கிறிஸ்மஸை பற்றி நம்ம பார்த்தோம். மதம் கடந்து மனித நேயத்தோட அன்பை பரிமாறிக்கொள்கிறோம் பார்த்தீங்களா? அதாங்க நம்ம கடவுளுக்கு செலுத்துகிற நன்றி. உலகில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ நண்பர்கள் அனைவருக்கும் என் சொல் கேளீர் வாயிலாக கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்களுடைய ஆதரவு சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.